சாப்பிடுமா, அடைச்சிக்க போகுது. பொறுமையாதாம்மா சாப்பிடுறேன். இதுக்கு மேல எப்படி பொறுமையா சாப்பிட முடியும்? புடவை புடவை. ஷா, புடவைக்கார வந்திருக்க மாதிரி இல்ல? அப்படியா? எனக்கு ஒன்றும் கேட்கலையேம்மா. புடவை புடவை. அட ஆமாம்மா, வந்திருக்காங்க தான். போய் கூப்பிடுமாக்கா, 2 புடவை வாங்குவோம். சரிம்மா, இதோ போறேன். ஐயோ மாமா, நான் முன்னாடி போறேன். சரிம்மாக்கா, போ, இதோ வரேன். புடவை ரொம்ப நல்லா இருக்குல்லம்மா? ஆமாம்மாக்கா, புடவை எல்லாமே நல்லா இருந்தது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுமா. ஆமாம்மாக்கா, இந்த கலர் உனக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். அம்மா, அண்ணாவை கூப்பிட்டு புடவைக்கான காசு வாங்கிட்டாமா. இதோ கூப்பிட்டு வாங்கி தரேம்மாக்கா. டேய் வருண், கொஞ்சம் இங்க வாப்பா. வரமா. என்னம்மா சொல்லுங்க. அக்கா, நானும் தங்கச்சியும் 2 புடவை எடுத்தோமாக்கா. அதுக்கு காசு கொடுக்கணும். அப்படியா? சரிம்மா, நான் போய் ஃபோன் எடுத்துட்டு வந்து ஃபோன் பே பண்ணுறேன். அட பரட்ட தலையா, நான் என் அப்பாவுக்கு காசு அனுப்ப சொன்னதுக்கு என்ன சொன்னா? ஏங்க, என்ன சின்ன பொண்ணு? அப்பாவுக்கு காசு அனுப்புங்க. காசு இல்லை சின்ன பொண்ணு, வந்தோடனே அனுப்புகிறேன். அப்படியா? அப்பனா சரிங்க. எங்கள் அப்பாவுக்கு காசு அனுப்பணும்னா காசு இல்லை. இப்போ உங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் புடவை எடுக்கணும்னா மட்டும் காசு இருக்கா? இருடா பரட்டத்தலை, வந்து வச்சுக்கிறேன் உன்னை. ஏங்க, சொல்லு சின்ன பொண்ணு. எங்கே போகிறீங்க இப்போ? அதான் அம்மாவும் தங்கச்சியும் ஏதோ 2 புடவை எடுத்திருக்காங்களாம். அதான் காசு அனுப்ப சொன்னாங்க, அதான் போய் அமுச்சிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு காசு அனுப்புங்கன்னு சொன்னால் காசு இருக்காது. இப்போ உங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் புடவை எடுக்கிறதுக்கு மட்டும் காசு இருக்குல்ல? அது இல்லை சின்ன பொண்ணு. ஒன்றும் பேசாதீங்க. உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி தான் முக்கியம்ல. ஆமாம், இது உங்கள் காசு இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு தான் செலவு பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு தான் செலவு பண்ணுவீங்க. ஏன் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஏன் கொடுக்கணும்? அப்படி தானே? நான் எப்படி அப்படி சொன்னேன்? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? என் அப்பாவுக்கு காசு கேட்டால் இல்லைன்னு நீங்கள், இப்போ இதுக்கு மட்டும் காசு இருக்குன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள் நீங்களே. அதான் நீ என்னை சொல்ல விட்டா தானே நான் சொல்ல முடியும். சொல்ல விட்டால் மட்டும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி என்னை ஏமாத்துவீங்க அதானே? ஹலோ. என்ன பொண்ணு? சொல்லுங்கப்பா, அம்மா எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்க. இப்போ பயப்பட ஒன்றும் இல்லை. மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டாக போட்டாவே போதுமா. ஏது மருந்து வாங்கிட்டீங்களா? மருந்து வாங்கலாம் காசு ஏதுப்பா? அதான் நேத்தே மாப்பிள்ள காசு அனுப்பிட்டாரேம்மா. என்னப்பா சொல்றீங்க? காசு அனுப்பிட்டாங்களா? ஆமாம்மா, ஏன் உனக்கு தெரியாதா? சரிம்மா, யாரோ பெல் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு அப்புறம் கால் பண்ணுறேன். சாரிங்க, தெரியாம தப்பா பேசிட்டேங்க. பரவாயில்ல, விடு சின்ன பொண்ணு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்கலாம். ஏங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, எங்கள் அப்பாவுக்கு நீங்கள் காசு அனுப்பிச்சிட்டீங்கன்னு. இதை சொல்லணும்லாம் தோணல சின்ன பொண்ணு. உன் அப்பா அம்மா வேற, என் அப்பா அம்மா வேறலாம் இல்லை. என் அப்பா அம்மாவுக்கு எப்படி நான் கொடுக்குறேனோ அதே மாதிரி தான் உன் அப்பா அம்மாவுக்கும் நான் கொடுக்குறேன். நான் உன் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறதும் என் கடமையாக தான் நினைக்கிறேன். பாருங்க, உங்களை போய் தப்பாக நினச்சிட்டேனே. இதுக்கு எதுக்கு சாரிலாம் கேட்குற? இப்போ புரிஞ்சுக்கிட்டல. சரி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. கேட்டியாமா, உன் புள்ள அவன் மாமனாருக்கு காசு அனுப்புறானா? கேட்டேன்டி. இந்த வீட்டில் தான் நானும் இருக்கேன். ஆனால் பாரு, மாதம் மாதம் அவன் பொண்டாட்டி வீட்டுக்கு காசு அனுப்புறது எனக்கே தெரியாது. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுமா. அண்ணன் வந்தோடனே கேளு, யார் வீட்டு காசு யாருக்கு அனுப்புறது? அது எப்படி மக்கா, நான் சும்மா விட்டுருவேனா? வரட்டும் அவன். வரான் பார். உஷா, எவ்வளோம்மா? ஏய், என்னம்மா? காசு அனுப்புறது இருக்கட்டும், நீ என்ன உன் பொண்டாட்டி வீட்டுக்கு மாசம் மாசம் காசு அனுப்புற போல? ஆமாம்மா, அதில் என்ன இருக்கு? அதுல என்ன இருக்கா? நீ கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசை அவ வீட்டுக்கு ஏன்டா கொடுக்குற? என்னோட காசுல அவளுக்கும் உரிமை இருக்குல்ல, அவளுக்கும் பங்கு இருக்குல்ல, அதான் அவ வீட்டுக்கும் கொடுக்குறேன். அவளுக்கு ஏதாவது ஒண்ணுனா பண்ணு, அவங்க வீட்டுக்கெல்லாம் நீ ஏன் பண்ற? என்னம்மா பேசுற? இப்போ உங்களுக்கு ஒன்றுனா நான் பண்ண மாட்டேனா? அதே மாதிரி தானே. என்னடா சுத்த கிறுக்கு மாதிரி பேசுற? உன்னோட அப்பா அம்மாவும் அவளோட அப்பா அம்மாவும் ஒன்னாடா? உன்னை கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து படிக்க வச்சது நாங்க. இப்போ உனக்கு அவங்க முக்கியமாக போயிட்டாங்களா? அம்மா, நான் அப்படி சொல்லலை. நீங்கள் தான் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க. அதே மாதிரி தானே அவளையும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருப்பாங்க. அப்போ அவள் வீட்டுக்கு ஒன்றுனாலும் நாங்கள் தானே பண்ணணும். அவள் வீட்டுக்கு பண்ணனா அவளை வேலைக்கு போய் பண்ண சொல்லு. நீ எதுக்குடா பண்ற? அவள் வேலைக்கு போயிட்டேன்னா வீட்டை யாருமா பார்த்துக்கிறது? என் பிள்ளைய யார் பார்த்துக்கிறது?
அண்ணா அண்ணி மட்டும்தான் வீட்டையும் பிள்ளையும் பார்த்துக்கிற மாதிரி பேசாத. நாங்களும் வீட்டையும் பிள்ளையும் பார்த்துக்க தான் செய்கிறோம். அம்மா உஷா, நீயும் பார்த்துக்க தான் செய்கிற. ஆனால் உன் வீட்டுக்கு உன் வீட்டுக்கார் பணம் கொடுத்தாருன்னா ஒத்துக்கிற. நான் என் பொண்டாட்டி வீட்டுக்கு காசு கொடுத்தா மட்டும் தப்பு இல்லை. பாருங்க, நான் வேலைக்கு போகிறேன், என் பொண்டாட்டி வீட்டை பார்த்துக்கிறா. ஆனால் எங்கள் சம்பளம்ன்றது 2 பேருக்கும் பொதுவானது தான். என் சம்பளத்தில் எனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த அளவுக்கு என் பொண்டாட்டிக்கும் உரிமை இருக்குது. என் அப்பா அம்மாவுக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி அவள் அப்பா அம்மாவுக்கு அவள் பண்ணணும்னு நினைக்கிறா. அவ்வளோதான். அம்மா அண்ணன் என்னம்மா நம்ம மேலே திரும்புறான்? ஏதாச்சும் பண்ணுமா? ஐயோ மயக்கமா வருதே, தலை சுத்துதே. அம்மா என்னாச்சுமா? மயக்கமா வருதுமாக்கா. ஆமா உள்ள வந்து படுத்து ரெஸ்ட் எடுமா, சரியாயிடும். ஆத்தாலும் அவளும் என்னம்மா நடிக்கிறாளுங்க. நீங்க வா சின்ன பொண்ணு, என்னாச்சு இப்போ எது கழற? நீங்க உண்மையாலே நீங்க கடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. என்னாச்சு சின்ன பொண்ணு? நீங்க எங்க அப்பாவுக்கு காசு அனுப்புனதும் எனக்கு புடவை நகை வாங்கி கொடுக்கறதுலாம் கூட எனக்கு பெருசா தெரியலங்க. இப்போ எனக்காக பேசுனீங்க பார்த்தீங்களா, இதை தாங்க ஒவ்வொரு பொண்ணும் ஆசைப்படுறா. ஆனால் அது எனக்குன்னு நடக்கும்போது எனக்கு அழுகையாக வருதுங்க. வாழ்க்கையில் எனக்கு இது போதுங்க, இதை தவிர வேற எதுவுமே வேண்டாம். இல்லாத சின்ன பொண்ணு, நீ என்ன நம்பி வந்தவ. உனக்காக நான் எப்பவுமே துணையாக நிற்பேன்.